வானியலுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, வானியல எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாத காலகட்டத்திலேயே கணிச்சிருக்காங்களே! அதனால தான். சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1 அப்படின்னு இந்த மாதிரி பல விதமான விழாக்கள கொண்டாடுவதன் மூலமாகவே, ஒரு சடங்கு, பழக்கவழக்கத்த கடைப்பிடிப்பதன் மூலமாகவே, மிகப்பெரிய அறிவியல நம்மகிட்ட வந்து விதிச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு அளவ வச்சு சூரியன் உதிக்கிற போது சோதிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்ல. நம்முடைய அறிவியலை அழிச்சு முட்டாள்தனமான கல்வியை வெள்ளையர்கள் புகுத்திட்டு போயிட்டாங்க. இதுவும் ஒரு சான்று தான். ஆமாங்க, சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே சரியாக கிழக்கில் உதிக்கும். பின் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நின்று மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்புமா. அதுக்கப்புறமா அது மறுபடியும் ஒரு நாளில் கிழக்கே உதிக்குமா. அப்புறமா தென்கிழக்கு நோக்கி நகருமா. கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போய் மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் தான் சரியாக ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கும் தமிழ் மாசத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சூரியன் தன்னுடைய பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள் தான் சித்திரை 1, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா சரியாக வடகிழக்கு புள்ளியில், அதாவது ஆடி 1, ஆடி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் கிழக்கு நோக்கி வரும்போது ஐப்பசி 1, தீபாவளி மாதம். மறுபடியும் சரியாக தென்கிழக்கு நோக்கி வரும்போது தை 1, பொங்கல். வானியல் மாற்றங்களையும் அதை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நல்லாவே உணர்ந்திருந்த நம்மளுடைய முன்னோர் அதை நமக்கு உணர்த்தும் வகையில் தான் திருவிழாவாக கொண்டாடியிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை வெறும் சடங்காக மட்டும் இல்லாமல் அதிகமாக மறைஞ்சிருக்கக்கூடிய அறிவியலையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். இதை ஏன் நீ இப்போ சொல்கிற எங்ககிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான சங்க இலக்கிய நூல்களையும் இன்றைக்கும் பலவிதமான வரிகள் வானியலை விளக்குதுங்க. அது எப்படி எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாமல் 9 கோள்கள், இந்த இடத்துல மழை பெய்யும், இன்னைக்கு வெயில் அடிக்கும், இந்த மாதிரி பயிர் போட்டால் இந்த நேரத்தில் நமக்கு புயல் அடிக்கும், எப்படி கணிச்சிருப்பாங்க? ஒன்றுமே புரியலை. இல்லை, வானத்தை பார்த்தே மணி சொன்ன நம்மளுடைய முன்னோர்கள் எங்க இன்னைக்கு பலவிதமான வாட்ச் வந்துருச்சு. இத்தனை டெக்னாலஜி வாட்ச் இருந்தோம், சாரி எனக்கு டைம் பார்க்க தெரியாது அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாக கூலாக அதையும் கேஷுவலாக சொல்கிற நம்ம எங்க? சங்ககால தமிழர்கள் விண்ணின் கோள்களையும் காற்று மண்டலத்தையும் அவற்றின் இயக்கங்களையும் கால அளவுகளையும் அளவிட்டு எறியக்கூடிய வானியல் அறிவியலை அறிஞ்சு வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் சாட்சியங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களையே சொல்லலாம். விண்ணை கடந்து அண்டங்கள் நுழைந்து அறிவாராய்ச்சி வரலாற்றை எபிஸ்டமாலஜி அப்படின்னு ஆவணப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க இப்போ வரைக்கும் நமக்காக. சங்ககால தமிழர்களை பற்றி, அவங்களுடைய வானியலை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போமா? வாங்க. உலகம் உருண்டை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மேற்குலகம் கண்டறிஞ்சு கூறியதே 16ஆம் நூற்றாண்டில் தான். ஆனால் இதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழர் தன்னுடைய முன்னோர் வழியாக உலகம் உருண்டை அப்படிங்கிற உண்மையாக பரவலாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு சாட்சி திருவாசகம், திருவண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பரந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா வானியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை அறிவியலை குறித்த 3 முக்கிய செய்திகளை நமக்கு சொல்லுது. உலகம் அல்லது இந்த பூமி உருண்டையான வடிவமானது அப்படின்னு சொல்லுது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் 101 கோடி வான்பொருள்கள், அதாவது இது போல உருண்டையா வடிவமா இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்பொருள்களை நமக்கு சொல்லுது. மூன்றாவது விஷயம், இது இருக்கக்கூடிய வெளி விரிந்து கொண்டே போகும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நமக்கு கொடுக்குது. வான்வெளியில் நிகழக்கூடிய அற்புதங்களை குறித்து மாணிக்க வாசகர் அந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு பாட்டை பாடி வச்சிருக்காருன்னா, ஆஹா, கேட்கவே எவ்வளவு மேஜிக்காக இருக்குல்ல. இயற்கையின் அடிப்படை அறிவியலை பற்றி மேற்குலகம் கண்டறிவதற்கு முன்னாடியே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது பற்றிய அறிவியல் அறிவையும் ஐம்பூதங்கள் பற்றிய அறிவியல் அறிவையும் தமிழருக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா? வடமொழி வாணர்களான ஆரியர் கூட சதுர்பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கூறுகளை மட்டுமே அறிஞ்சு வச்சுருந்தாங்க. காற்று வேறு, அது இயங்கும் வெளி வேறு அப்படின்னு. அந்த வெளியின் பெயர் விசும்பு அப்படின்னு தெளிவாக சொன்னது தமிழர் மட்டும்தான். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புவதை வருவழியும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. இப்படி சொல்லக்கூடிய புறநாற்று பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா புற இயற்கைக்கு மட்டும் இல்லாமல் மனித உடலுக்கும் இந்த ஐம்பூதங்களே அடிப்படை அப்படிங்கிறத சொல்லுது. அண்டமே பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களால் தமிழர் வரையறை எடுத்துக்கிறாங்க இதுக்குள்ள. இதைத்தான் அடிப்படை அறிவியலாக நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது தமிழர்கள் கற்றிருந்திருக்காங்க. அடிப்படை அறிவியல் அப்படின்னா எதை தெரியுமா அடிப்படையாக கற்றிருந்திருக்காங்க? அதாவது டாப்ளர் விளைவை அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்ளர் எஃபெக்ட்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டோப்ளர் எஃபெக்டையே அவங்க அடிப்படை அறிவியலாக வச்சுருந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட பேசிக் சிலபஸ்லேயே இருந்திருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அறிவு இருந்திருக்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஜீனியஸாக தமிழர்கள் இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த மாதிரி எஃபெக்டையே பேசிக்காக வச்சு படிச்சிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த விசும்பு அண்ட வெளி விரிவடைஞ்சு வருது அப்படின்னு உண்மையை மேற்குலக அறிவியல் வந்து கண்டறியுது. இதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அகலிரு விசும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியம் சொல்லுதுங்க.
வழி தரும் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றே இல்லாத வெட்ட வெளி இருக்குது அப்படிங்கிற உண்மையை விமானியல் செலுத்தப்படாத வானூர்தியை பழந்தமிழர் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்துது. அந்த காலத்திலே ஃப்ளைட் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வரிது நிலை இயக்காயமும், அதாவது புறநானூற்றில் 30வது பாடல். வளவன் ஏவா வானூர்தி புறநானூற்றில் 27வது பாடல். புறநானூற்று பாடல் வரிகள் என்னென்ன உணர்த்துது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வானியலை பற்றி இவ்வளவு கற்று தெரிந்திருந்தாங்களா நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு ரொம்பவே புல்லரிச்சு போயிடும். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு சிவப்பு நிறத்தில் காணப்படுது அப்படிங்கிற தகவலை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏவுகணையை வச்சு, செயற்கை கோள்களை வச்சு, தொழில்நுட்ப வசதிகளை வச்சு தான் உறுதி செய்யப்படுது இந்த மாதிரி செவ்வாய் கிரகம் சிவப்பு கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் காலங்கணிக்க முடியாத காலத்தே சிவந்தது அப்படின்னு பொருள் படியும்படியான பாடல்கள் இருக்குங்க. செவ்வாய்ங்கிற பெயரை தமிழர்கள் அப்போவே வச்சுட்டாங்க. இது எவ்வளவு வியப்பாக இருக்குல்ல. இது மட்டும் இல்லை, தமிழர்களின் வானியல் சிந்தனைகளை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. பல புலவர்கள் இதை வச்சு பாடியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறோம், இந்த மாதிரியான வால் நட்சத்திரம் தெரியுது, இந்த கிரகம் இப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குதுன்னு பல புத்தகம் போட்டு நம்ம பல விதமான பாட புத்தகத்தில் படித்து தான் நமக்கு இந்த அறிவு வந்திருக்கு. ஆனால் அப்போது இருந்த நம்மளுடைய முன்னோர், அப்போது இருந்த தமிழர்கள் பார்த்திங்கன்னா வானியல் சிந்தனையில் PhD முடிச்சிருக்காங்கங்க. இது மட்டும் இல்லைங்க, பலவிதமான இலக்கிய பாடல்கள். வானம் மூழ்கிய வயங்கொலி நெடுஞ்சுடர் கதிர்காய்ந்து எழுந்தங் கனலி ஞாயிறு, இது நற்றிணை பாடல். இந்த நற்றிணை பாடலில் உலக உயிர்கள் ஞாயிறின் கதிர்களால் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, அதாவது சன்லைட் இருக்குல்ல, அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நற்றிணை பாடலில் சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் ஞாயிறு கதிர்களை நம்ம இந்த புவிக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த உலகம் பனிமண்டி உலக அழிவை எதிர்நோக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அப்பா, எப்படிப்பட்ட வரிகள், நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாயிறுடைய கதிர்கள் இங்கே வரலைன்னா பனி பெஞ்சிரும் அப்படிங்கிறத நற்றிணை பாடலில் சொல்லியிருக்காங்க. மேலும் நற்றிணை பாடல் ஒன்றில் ஞாயிறு இருளை போக்க அதனுடைய உட்பகுதி நெருப்பினால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி படலம் ஒன்று இப்போவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சன்லைட், அதாவது சன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி படலம் நெருப்பினால் தகுச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம செயற்கைக்கோளை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நற்றிணை பாடலில் சன்னுக்குள்ளே ஃபயர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழர்கள் நெத்திப்பொட்டில் அடிச்ச மாதிரி நமக்கு புரிய வச்சுருக்காங்க. சுழன்று மேற் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உள்ளவே தலை, திருக்குறளில் 1031வது குறள். பல தொழில்களை செஞ்சு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமானது ஏர் தொழிலின் பின்னே தான் சுற்ற வேண்டியிருக்குது அப்படின்னும், எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் கூட உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னும் கருத்தை வெளிப்படுத்துது இந்த குறளானது. இந்த திருக்குறளை நல்லா கவனிச்சு பாருங்க. உலகம் தொடர்ச்சியாக சுழண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவியல் தகவலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டுமின்றி வள்ளலாரின் கூற்றுப்படி நீரின் மேல் புவியும் புவியின் மேல் மலைகளும் நிலப்பரப்பும் இது அனைத்தும் பார்த்திங்கன்னா நெருப்பில் மேல் நிறைத்திருக்கும்படி இயற்கை வகுத்திருக்கு அப்படின்னு புவியியல் அறிவை வெளிப்படுத்தி இருப்பார் அந்த காலகட்டத்தில். அண்ட பெருவெளியிலிருந்து ஒளி அண்டங்களை பார்வையிட்ட தருணத்தில் இந்த மாபெரும் ஒளி அண்டங்களை எல்லாம் சிறு அணுக்களை காட்சி அளிச்சிருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டில் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. நவீன விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய தொலைநோக்கி கருவியை வச்சு மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த காட்சியை மிக எளிமையாக காட்சிப்படுத்தி இருப்பார் வள்ளலார். எப்படி சாத்தியம் அந்த காலகட்டத்தில்? இப்போ நான் சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பரிபாடல், நற்றிணை, திருக்குறள் இந்த மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எப்படி கணிச்சு எழுதியிருக்காங்க. எனிவேஸ், இந்த மாதிரி பலவிதமான அறிவியல் அறிவோட வானியல் தெளிந்த கூற்றோட நமக்கு ஒரு பாதையை வழிகாட்டும் விதமாக அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிற, நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்க நம்மளுடைய முன்னோர்களாகிய தமிழர்களை நினச்சி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பெருமைப்படணும்.